அவர்களை வாழ்த்தவதற்கின்ற எங்களது ஆன்மீகத்தை தமிழ்நாடு மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களின் தலைவர்கள் செயலாளர் கொண்டாடர் மற்றும் பொறுப்பு உறுப்பினர்கள் நன்றிக்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் உங்களை இது சபைக்கு இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய சில வார்த்தைகளை ஆகியார்கள் ஒரு சாதாரணமான பொருள் அது மிக தெரியாதவர்களுக்கு மட்டுமே காரணம் தெளிவான சித்தனுடைய பார்வை அனகி சாமி என்ற உருது முஸ்லிம்கள் இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பொருந்தக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழில தெளிவான ஞானமும் உருதுவில் தெளிவான ஞானமும் அதே நேரத்தில் மார்க்க சட்டங்களை நல்ல தமிழகத்தில் மாறி மொழிவா அன்பல் மொழிவெல்லாம் இல்லை. அதனால இந்த ரெண்டு மதுகப்புகளை பற்றி உள்ள தெளிவான பார்வை, அதனுடைய ராஜகால சட்டங்கள் என்ன, மதுகால சட்டங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப பேர்கள் மதுகால சட்டங்களை ராஜகாலவை வலுவானவை என்று பலவீனமான கருத்துக்களை எல்லாம் வலுவானவை நினைத்துக் கொண்டிருக்கிறார். மார்க்க சட்டத்தை பற்றி உள்ள தெளிவான சுத்தேரி சட்டங்களை பற்றி உள்ள தெளிவான பார்வை உலமாற்றே இல்லை. எல்லா உலமாற்றலும் எல்லாத்தையும் தெரிந்திருக்கவும் முடியாது. எல்லா கலைகளிலும் கையெழுந்தவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. சிலருக்கு மத்திய பிடிக்கும், சில பேருக்கு மாறி பிடிக்கும், சில பேருக்கு விட்டு பிடிக்கும், சில பேர் நாவு தரவுகளிலேயே தங்களுடைய அனைத்து நேரங்களையும் ஒதுக்கக்கூடியவர்களாக இருப்பார். ஏதாவது ஒரு தன்னிலை தாங்கள் திறமையாக இருக்க வேண்டும், தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் பெரும்பாலும் வரலாற்றில் ஆசைப்படுவார்கள். எல்லா படிப்பும் அப்படிதான். உலகத்தினுடைய படிப்புகளில் எழுதிட்டீங்கன்னு சொன்னாலும் சில பேர்கள் இன்ஜினியர்களாக, சில பேர் டாக்டர்களாக, சில பேர்கள் பெரிய மேதைகளாக இப்படித்தான் இருப்பார்கள். அதே மாதிரிதான் மார்க்க படிக்க வந்திருக்கக்கூடியவர்களும் அவர்கள் மார்க்கத்தில் படித்துக் கொடுக்கப்படக்கூடிய அறிவுகளில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு எந்த அறிவு, எந்த கலை தங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதில்தான் அவர்களுடைய சிந்தனைகளோ அவர்களுடைய நேரத்தை செலவிடுதல்களோ. அந்த அடிப்படையில் பெரும்பாலானவர்களிடத்திலிருந்து மார்க்க சட்ட நுணுக்கங்களை எல்லாம் செய்ய முடியுமா என்றால் எல்லா உலமாக்களிடத்திலிருந்து செய்ய முடியாது. அதுக்காக உலமாக்களின் குறைபாடானவர்கள் என்று அர்த்தம் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. எல்லாத்துக்கும் ஹதீஸ்களாக நிபுணர்களாக எல்லாரும் இருக்கிறது சாத்தியம் இல்லை. எல்லாரும் குர்ஆனை பற்றி உள்ள தெளிவான விளக்கம் உள்ளவர்களாக இருப்பதும் சாத்தியமில்லை. குர்ஆனுக்கு பொருள் சொல்வார்கள், ஹதீஸுக்கு பொருள் சொல்வார்கள். இதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன, இதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் என்ன, இதோடு மோதுகின்ற அதிகளுக்கு என்ன வியாக்கியானங்கள், இதை பற்றி உள்ள தெளிவான விளக்கங்களை எல்லாம் விளங்க வேண்டும் என்றால் அதை பற்றி உள்ள தனியான விளக்கத்தை விளங்குவதற்கு அவர் முற்பட வேண்டும். இப்படி தங்களுடைய அறிவாற்றலை மார்க்க சட்ட நூல்களை தெரிந்து கொள்வதிலேயே தங்களுடைய காலத்தை பெரும்பாலும் அதிலேயே அந்த சிந்தனையோடையே இருக்கக்கூடியவர் நமது ஜாமியாவுடைய முதல்வர் நினைக்கக்கூடிய
அல்லாமா நூறுவழி நல்லவர் இந்த பண்பாட்டை சிறு போதனையா இருக்கிற காலத்திலேயே அவர்கள் வந்து விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்றார்கள். அவர் மாணவராக இருந்த காலத்திலேயே நான் இப்போது கூட மாணவர்களுக்கு என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வது, இப்போது அவருக்கு எவ்வளவு பெரிய தாடி இருக்கிறதோ இந்த தாடி அவர் ஓடும் போதே இருந்தது. காய்ச்சல் ஓடும்போது நான் வாய்க்கால் உற்சாகம். ஆனால் தாடி அப்ப கருப்பா இருந்தது, இப்ப பழத்திருக்கவர் தான். ஆனா அந்த நேரத்திலேயும் கூட தாடியை கஷ்டம் செய்யக்கூடிய ஒரு தவறான நடவடிக்கையில் அவர் இறங்கல. அப்படி பண்படுத்தி இருந்தார்கள் அவருடைய சாப்பிட. அவருடைய பாட்டனால் அவளியார் ஊரே வச்சிருக்கிறது. ஆனால் அவர் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவளியார் சாப்பிடால் தான். அது சாப்பிடால் சாதாரணமான மனிதர், ரொம்ப உயர்ந்த மனிதர். அல்லாமா சம்சுல்வானா அல்லது சிவலா அவர்கள் காலையில எங்களுடைய இலக்கிய நான் பயான் செய்துவிட்டு அந்த நிலம்பரத்திலிருந்து பசியாடி 2 மணி 3 மணிக்கு இந்த சகஜத்தினுடைய நேரத்தில் அங்கே நடந்து வருவேன். வரும்போது அவர்களுடைய இல்லத்தில் அவர்களுடைய இனிய குரல், அவர் குரான் சரி ஓதி வரும். அந்த நேரத்தில் அவரை ஒருவருக்கு குரான் சரி ஓதிட்டு குரான் சரி ஓதிட்டு இப்படியெல்லாம் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தாங்க. சுபு பாண்டோன்னு தொழுது, சுபு பாண்டோன்னு வீட்டில் சின்ன தொழுது பள்ளியாசல் வருவார். பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் எந்த பேச்சு பேச மாட்டான். முதல் சொற்பொழிவே உட்கார்ந்துலாம் உட்கார்ந்து அவர் பாட்டு தொழில்களுக்கு பின்னாலும் ஒரு அறிஞர் ஓடி கொண்டிருப்பாங்க. இஸ்ராக்கினுடைய நேரத்திலே இஸ்ராக்கி தொழுது விட்டுத்தான் வெளியே வருவார். அது கையில பேசவே முடியாது. இஸ்ராக்குக்கு பின்னால் தான் இப்படிப்பட்ட ஒரு தர்த்தீப்பு, இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் நம்மளுடைய யாரையாவது இருக்கா? அவர்களுடைய நடவடிக்கையை கூடாவுமே இவ்வாறு தேர்தல் ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதன் என்னுடைய கண்ணால் பார்த்தா அவளியாகும். இப்ப சமீபத்தில் நான் அவளியாக நான் நினைத்ததுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை இப்ப சமீபத்தில் பார்த்தேன். மொழிப்புள்ளா இதற்கு, அதாவது தமிழகத்தில் கொரோனா தாரகம்துல்லாலைகளுடைய பிரதான கலிபாக்களில் 2 பேர்களில் ஒருவர் அடுத்தவர்களுடைய மகனார் அஜந்தேஸ்வரம்துல்லாலை, மற்றொரு கீழ் சைதரம்துல்லாலைகளுடைய மகனார் அதற்கு மொழிப்புள்ளா ஒரு செய்தியை சொல்லி அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். மொழிப்புள்ளாலையில் அவர் சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் ஒரு உயர்ந்த மனிதர், ரொம்ப பெரிய ஒரு தூக்கி. அவர் ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார். செய்தியே அவர் குரான் ஒரு ஆசிரியர் அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லி அவர் பேப்பரில் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தகவல் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை பதிவிருக்கிறேன். ஒரு ஆயத்தை பற்றி உள்ள தெளிவான விளக்கம் பல கம்பெனிகளை பார்த்து தனக்கு கிடைக்காத போது சில விளக்கங்கள் எல்லா கம்பெனிகளையும் பார்ப்போம். எந்த கம்பெனிலையும் அவருக்கு அது தெளிவா தெரிஞ்சிருக்கோம், அதனால அதை விட்டுருப்பாங்க. வேலை செய்ய எழுதியிருப்பார். அவருக்கு எது தெரியாம இருக்குன்னு நினைப்பாரோ, யாருக்கு தெரியாதுன்னு நினைப்பாரோ அதைத்தான் அவர் வழக்கம் எழுதி வச்சிருப்பார். அவருக்கு தெளிவா தெரியறதை விட்டுருப்பாரு. அது ஒருத்தருக்கு சந்தேகம், அவருக்கு சந்தேகம் இருந்திருக்காரு. ஆனா பின்னால் வரக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு அந்த நூலை பார்த்தா அந்த நூலை விளக்கம் இருக்காரு. இப்படி நானும் உங்க தம்பிகளை பார்த்து ஏமாந்திருக்கேன், கிடைக்காம திண்டாடி இருக்கேன். ஆனா அப்துல் ஜமீல் ராமத்துல்லாஹி தங்களுக்கு ஒரு ஆயத்தினுடைய தெளிவான பொருள் கிடைக்காத போது எல்லா நூல்களையும் பார்த்து விரிவுரைகளை பார்த்து தனக்கு விளக்கம் தேவையான விளக்கம் கிடைக்காத போது அப்போது இருந்த பெரிய மனிதர்களிடத்திலேயும் அதற்கான விளக்கத்தை கேட்டு பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர்களுடைய மனசுல இதற்கான தெளிவான விளக்கத்தை வழங்க வேண்டுமானால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கேட்கணும். எல்லாப்பா ஹயாத்தாக இருக்கிறார்கள், யாமனால் வரை இருப்பார்கள். யாரும் இல்லைன்னா நம்பாதீங்க, அது தவறான கருத்து. யாமனால் வரைக்கும் இருப்பாங்க. அவர்களுடைய புண்ணிய தமிழ் நம்பார்
அவங்களுடைய புனை பெயர் கல்வி என்றும் சொல்வார்கள். அவங்க பேரு பல்யாபின் மல்கான். பல்யாபின் மல்கான் பல்யாபின் மல்கான் என்ற அவர்களுடைய இயற்பெயரையும் அவர்களுடைய புண்ணியத்தையும் அவர்களுடைய புண்ணியக்காரி அமிலபாத்தையும் அவர்களுடைய புனை பெயர் சிறப்பு பெயர் கல்வி என்ற அந்த திருநாமத்தையும் சொல்லும் போது அந்த பக்கமாக நடமாடுகிறார்கள் என்று ஒரு குறிப்பு ஆங்கில குறிப்பிடுகிறது. இந்த 3 பெயர்களையும் ஒரே நேரத்தில் ஒழிக்கப்பட்டால் அந்த இடத்தில் அவர்கள் நடமாடுவார்கள் என்று ஒரு குறிப்பு எழுந்திருக்கிறது. இது யார் நம்புகிறார்களோ நம்பவில்லை, நான் நம்புகிறேன். ஏன்னா ஆன்மீகத்திலே அந்த ஈடுபாடு அதிகம். இப்போ அதுக்கு சுதுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில்தான் இதற்கான தெளிவான விளக்கம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஞானம் பெற்றவர், அவருக்கு பின்னால் வந்த நிறைய நபிமார்களிடத்தில் ஞானம் பெற்றவர், அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஞானம் பெற்றவர். யாமனார் வரை அவர் இருக்கிறார். அவர் கொல்லப்படுவது தஜ்ஜால் கையால். அந்த குறிப்பிலே, அந்த ஹதீஸுடைய குறிப்பிலே அது இடம்பெற்றிருக்கிறது. அவரை மும்தலின் சவாபன் முழுமையான வாலிபர் வருவார். தஜ்ஜாலிடத்திலே அவர்தான் சவால் விடுவார். அவரிடத்திலே மற்றவர்களை ஏமாற்றுவதை போன்று அவரை ஏமாற்றி பார்ப்பான். அவரை ஏமாற்ற முடியாது. நீ தஜ்ஜால், நீ கரூப், நீ பொய்யன், நீ ஒரு சாதாரணமான படைப்பு, உனக்கு எந்த கல்வியும் எந்த விதமான ஆற்றலும் கிடையாது என்று சொல்வார். கடைசியில் அவங்களுடைய கையால் அவர் கைகாவா சகாவுடைய சுவாமி கிடைக்கும். அவர்களிடத்தில் தான் இதற்குரிய விளக்கத்தை ஞானத்தை பெற முடியும் என்று நினைக்கின்றேன். அதை மாணவர்களிடத்தில் சொல்லியும் இருக்கிறேன். ஆனால் அதை எப்படி பெறுவது, திருவள்ளுவராட்சி எங்கே பார்ப்பது, எப்படி பெறுவது என்றெல்லாம் அவர்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மக்காவுக்கு போயிருக்கிறார்கள். மக்காவிலே சவால் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அடுத்தவர்களை தோளை பிடித்து, இந்த ஆயத்திற்கு விளக்கம் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயே, விளக்கம் பெற்று விட்டாயா? அப்போது திடீரென விழித்துக் கொண்டு அதற்கு விளக்க வேண்டும் என்று கேட்கும் போது அவர்கள் விளக்கத்தை சொல்லிவிட்டு, சொன்னவரை பார்த்தால் ஆள காணாம், விளக்கம் சொன்னவர்களை பார்த்தால் ஆள காணாம். சரி, எதிராளத்தை விளக்கம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், திருநெல்வேலியில் விளக்கம் கேட்க வேண்டும் என்று நினைத்தாயே, அதை விளக்கம் பெற்று விட்டாயா என்று கேட்டு விட்டுத்தான் விளக்கத்தை பெற்று விட்டால் ஆளை எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது அதுக்கு திருவிழாவிற்கான இது இந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரணமானதாக நினைக்காது. ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. ஒளிமார்கள்ட்ட மட்டும்தான் அந்த மனிதன் பேசுவார், எல்லாத்துக்கும் பேச மாட்டார். அவர்களை பார்ப்பதற்கு அவராதிகள் இருந்திருக்கிறது. அந்த அவராதிகளை ஓதிக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு காட்சி தருவார்கள் என்பதை பற்றி உள்ள வழக்கிற்கு ஆன்மீக நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். இது அல்லாமா எஸ் அப்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அது சொன்ன செய்தி. மதுரை சின்ன அரிசி பெரிய அரிசி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் 2 பேரும். அது பெரிய அரிசி அகமது இப்ராஹிம், சின்ன அரிசி பேர் அம்ஜத் இப்ராஹிம், 2 பேரும் அண்ணன் தம்பி. இது அண்ணன் ஏற்கனவே உற்சாக ஓய்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மனிதன். அவர்களுடைய தம்பி விளையாட்டு பிள்ளை அம்ஜத் இப்ராஹிமுக்கு விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரா 4 ரூபாய் கொடுத்து, அந்த காலத்து போய் யாருக்கும் 4 ரூபாய் கிடையாது. ஒரு 4 ரூபாய் கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. காய்கறியை வாங்கிட்டு வந்தவர் ஒரு நாள் மிச்சப்பட்டிருக்கு. வாங்கி கொண்டு வந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா கேட்க முக்கியமான செய்தி சொல்றாங்க. இது எந்த நேரத்தில் எதை கொடுக்கிறது? முக்கியமான செய்தி. அன்பிற்குரியவர்களே, அதற்கு இவங்க 3 நாளுக்கு ஜாமான் வாங்கிட்டு 1 நாள் மிச்சம் இருக்கு. வீட்டில் வந்து அண்ணனை பார்த்துருக்கா, அண்ணன் இல்லை. இவர் விளையாட போயிட்டாங்க. விளையாட போகும்போது ஒரு முசாஃபிர் வந்தான்.
தம்பி ஏதாவது ஒன்று எங்க எனக்கு பசியா இருக்குன்னு சொல்லி முட்டாமல் சொல்லிட்டான். அந்த ஒரணாவை கையில் எடுத்துருக்காங்க. ஒரணா ரொம்ப பெரிய காசு. ஒரணாவை கையில் எடுத்துருக்காங்க. ஏன்னா அண்ணா ரொம்ப சகாமத்தான ஆளு. ஒரு முசாபுக்கு கூட்டிட்டாருன்னா நல்லது பண்ணிடுவார். இப்ப முசாபுக்கு கூட்டிட்டு வந்துட்டாருன்னா பொண்ணு அடிப்பான் அண்ணன். அந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. கையை கொடுத்துட்டு போயிட்டாரு. கையை கொடுத்துட்டு ஒரு கோப்பு வந்து கண்டா அந்த கூப்பிட்டாங்க. என்ன கேட்டா உங்க அண்ணன் ஒரு அவராது வரைக்கும் வராது, நீங்க வாழவானான்னு சொல்லி இங்கிருந்து போய் அண்ணன் தம்பியை கூப்பிட்டாரு. ஏப்பா மிச்சு சுட்டு வச்சா வரலா மிச்சப்பட்டுச்சு. வரக்கூடிய வழியில ஒரு விசாரணை வந்தாரு. அவர் படிச்சுன்னு கேட்டாரு. ஒரு நாள் கொடுத்துட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நீங்க என்னமோ அவராது போயிருக்கா இங்க வாழவானான்னு சொன்னா. இப்படி சொன்ன உடனே தம்பியை அழைத்து வாழி நெஞ்சோடு நெஞ்சாக அழைத்து கொடுத்தினார். நான் இந்த மனிதரை பார்க்க வேண்டும் என்று இந்த அவராதை ஓடி கொண்டிருக்கிறேன். அந்த மனிதர் வீட்டிற்கு வந்து வந்தார்கள். இல்லப்பா போட்டா உள்ள கேட்டாலும் கேட்காம உள்ள வந்து கட்டப்பட்டேன் போயிட்டான். அந்த ரசிக்கு இது வயசுலேயே விளையாட்டுகளுக்கு பெரிய மனிதர். அது கம்பி அந்த வாக்கு அவர்கள் பல அவர்கள் காட்சி இப்போ அதற்கு சம்சுல்வரா அல்லாமா அப்துல் ஜலீல் ஹஜரத் ஜிபுல்லா அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ரஹ்மத்தன் வாசியா ரொம்ப பெரிய மனிதர். நான் பார்த்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு குத்துபு, ஒரு பெரிய ஒரு விநாயகத்தை நிறைந்த ஒரு பெரிய மனிதர். இன்சோடு விடக்கூடிய அந்த நேரத்தில் கூட வீடு கட்சி இல்லாம ஒரு பீசா போயிட்டு ஒழுங்கு எடுத்து தொழுகி நிற்பாங்க. அந்த மாதிரி தொழுகக்கூடிய இன்னொரு மனிதனை இன்னமும் நான் பார்க்கணும்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை வாழ்க்கை கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆம்பளை. ஏதோ நம்ம கடமையாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை அதுக்கு முன்பு சொன்னதுக்காக பெரிய வேலையை நம்ம நின்று அப்துல் ஜமீல் அஜித் ராமத்துல்லாஹி அவர்களையும் என்னுடைய உஸ்தாத் சம்துல்லா அஜித் ராமத்துல்லாஹியையும் தொழுவும் போது பார்த்த அந்த நிலை இன்னும் அப்படி ஒரு ஆளை கிடைக்கிறது. தொழுவும் போது அடுத்தவர்கள் எப்படி பாசமா தொழுவார்களோ அந்த மாதிரி முன்னால முதல் தெரிஞ்சா சொல்லல 100 நபி நகத்தை பார்க்க பாசமா தொழுவேன். தொழுவும் போது சுஜூதில் அடுத்தவர்கள் சுஜூதில் இருக்கும்போது அந்த பாச உணர்வு அதுக்கு மாதிரியே வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவருக்கு நேரடியாகவும் துவாச்சேன், மதிக்கமானு துவாச்சேன். ஏண்டா எல்லாரும் இமாமத்துக்கு மட்டும்தான் தகுதியா இருப்பாங்க, வரமாட்டாங்க. சத்துருக்கே சொன்னோம் இல்லையா, இமாமத்துக்கு மட்டும்தான் தகுதியா இருப்பாங்க, பாட ஒழுங்குக்கு மட்டும்தான் தகுதியா இருப்பாங்க, சட்டம் சொல்றதுக்கு மட்டும்தான் தகுதியா இருப்பாங்க, பரிசோதனை பண்றதுக்கு மட்டும்தான் தகுதியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட எல்லா தகுதிகளையும் ஒருமித்து ஒரு மனிதர் கொடுக்கப்பட்டிருக்காரு என்று சொன்னாங்க. அது அப்துல்லா சாப்பிட்டாரு எங்கே வைக்கிறார். அவர் இனிமையான குரல் வளம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரல் வளர்ச்சாங்க கணக்கிட்டாங்க. அதை அடுத்தவர்கள் நின்று ஹுத்பா வளர்ந்தாங்க. அந்த ஹுத்பாவை அந்த மாதிரி உள்ள ஹுத்பாவை இங்கே வந்து அவருக்கு மூத்துக்கு பின்னாடி இங்கே வந்து யாரும் கேட்க முடியாது. அவ்வளவு இனிமையான குரல். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனுடைய புள்ள எல்லாத்தையும் விட பெரிய மனிதர் புள்ளன்னா பொறுப்பை கொடுத்துட முடியாது. பெரிய மனிதர் புள்ளங்கிற ஒரு தகுதி மட்டும் பத்தாது. கண்ணான வந்து அவரு அவன் இந்துக்கிறாங்க. அதாவது பெரிய மனிதன் புள்ளங்கிற ஒரு தகுதி மட்டும் பத்தாது, அவரும் பெரிய மனிதனாக. இதுக்கு ஒரு அறிவு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற அக்கிரம நாட்டுன்னு கேட்காங்க. மக்கள் யாருக்கும் மரியாதைக்குரியவர் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வை ரொம்ப அச்சப்படுகிறானோ அவன் தான் அக்கிரமம் நாட்டு. இல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்க,
இல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. நாங்க இதை பற்றி கேட்கல. அவள் என்ன கேட்டிருக்காங்க, யார் கண்ணியமான ஆள் என்று சொன்னா உலகத்தில் கண்ணியமான கௌரவம் குறைஞ்சி எழுத சொல்லிடுவாங்கன்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கேள்வி எந்த வகையில் கேட்டாங்கிறது ரசூலுல்லாஹ் தெரியும். பக்குவமா பதில் சொன்னாங்க. அக்கிரமம் நாள். அப்போ உங்களுக்கு மூலாலயங்களால பெருமை வேணும். அந்த பெருமையை சொல்றியா? என்ன பெருமைக்கு வாரியா? இப்ப யூசுப் நபியில்லாஹி கலீலுல்லாஹ் யாரா அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏண்டா அவர் அப்பாவும் நபி, அவருடைய பாட்டனார் நபி, உப்பாட்டனார் அல்லாஹ் கலீல். இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒன்றை உணர்த்துகிறார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் மட்டும் கண்ணியமானவர்களாக இருந்தா பார்த்தாருப்பா, இவரு கண்ணியமானவராக, யூசுஃபும் கண்ணியமானவராக இருந்தார். அவர் தகப்பனாருடைய கண்ணியத்தை முன்பே பிறக்கல. என் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாலே இல்ல, என் பாட்டனார் அழைத்து ஈசாக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாலே இல்ல. பெருமை என்பது, மரியாதை என்பது, அவரும் அந்த மரியாதை உரியவராக இருக்க வேண்டும். அவருடைய தந்தை அது ஒரு தொகுக்கிறாங்க, அது சுகாதாரம் கிடையாது. அவர் தாப்பனார் செய்த பண்பு, அவருடைய பாட்டனாரிடத்தில் இருந்த அந்த பண்பு, அந்த ஞானம், அந்த தெளிவான சட்ட நுணுக்கங்களை பற்றி உள்ள அறிவு அவற்றை இருக்கிறது என்பதால் தான் அவரை சிபாரிசு பண்ணலாம். அவர் எனக்கு வேண்டியவர்கள் சிபாரிசு பண்ணலாம். அதுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவருக்கு வேண்டப்பட்ட ஆளுகள்லாம் அவர் பொறுப்பை கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு 10 பண்ணாங்க. ஆனா அதுக்கு உஸ்மான் ரஃபா இல்லாதனால ஒரு அதிகம் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுக்கு தெய்வ ஆளுநர் அமீராக்கிறாங்க. அழகு மகனா அவருடைய புள்ள அதற்கு சாமாவை அமீராக்கிறாங்க. அமீராக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வழக்கு மகமுள்ள பேரங்கிறதுக்காக இல்லை, அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர் இருந்தார். அதே மாதிரி எங்க அண்ணன் போனேன், என் தம்பி போனேன், நான் அமீராக்கி இருக்கேன், ஒரு இடத்துக்கு அமீராக்கி இருக்கேன், பொறுப்பாக்கி இருக்கேன்டா அவன் பொறுப்புக்கு தகுதியானவன் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர என் அண்ணன் மகன் இருந்தாலும் கொடுக்கலப்பா. இதுக்கு முன்னுதாரணம் இருக்குப்பா. இது ஒரு சில எப்படி அண்ணன் மகன் தம்பி மகன்லாம் பார்க்காத, அவருக்கு பொறுப்புக்கு தகுதியானவரால் பாரு. பொறுப்புக்கு தகுதி இல்லைன்னா இந்த வந்து சொல்லு, உடனே டிஸ்மிஸ் செய்யப்படும். ஒருவரை பொறுப்புக்கு தகுதி இல்லைன்னு சொல்லப்பட்டது, உடனே செய்தா உஸ்மான் அப்பா இல்லாதவர்கள் அலி இல்லாதவர்கள் கூப்பிட்டார்கள். இவரை பற்றி குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறது, இவர் மது அருந்துகிறார் என்று குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறது. உடனடியாக அவரை விசாரித்து அவர் மது அருந்துவது உறுதியாக இருக்கிறார் அச்சடிக்கிறார். அவர் ஒரு இடத்துல ஆண்களாக நியமித்திருக்கிறார் உஸ்மான் அப்பா. இந்த நேரத்தில் அலிதாத்தரான விசாரித்தார்கள், அவர் மது அருந்தி இருக்கிறார் என்பது உறுதியாக்கப்பட்டது. உடனே என்பதை அச்சடித்தார். அழியுங்கள் என்று சொல்ல செய்தி புகாரில் இருக்கிறது, அழித்த செய்தி விளக்கத்தில் இருக்கு. இந்த அளவுக்கு சகாபாக்கள் பெண்களால் அதை எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுங்கிறதுனால நாம் போய் சிபாரிசு பண்ணி இருக்கல. தகுதியற்றவர்கள் நியமிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அச்சப்பாட்டின் காரணத்தினால் தான் சத்தியமா போயிருந்தேன். இதுதான் உண்மை. ஒரு பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்கள், அதான் கிராமநாடு நெருக்கத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தகுதி இல்லாதவர்கள் அரசாங்கத்தினுடைய அடிப்படையில் யாரையாவது கொண்டு வந்து செலுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம மாவட்டத்திலிருந்து நாம் தேர்வு செய்து ஒரு முடிவு செய்து அதற்கு பின்னால் முறையாக நாம் வேலை செய்து அதை தேர்வுட்டோம். அவ்வளவுதான். ஆக அவரது பொறுப்புக்கு தகுதியானவர், தகுதியானவருக்கு பொறுப்புகளை இருக்கிறது. அதற்காக நாம் உழைப்பதற்காக அல்லாதவருக்கு கூலியை எதிர்பார்க்கிறேன் தவிர மனிதனுக்கு அவசியம் பணத்தை எதிர்பார்க்கிறேன், அல்லாத மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். இதே மாதிரி மாவட்டத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து நாட்டில் நிறுவிக்கொள்ள அந்த வேலையிலே மாற்றமா தொடர்ந்து பாடுபடும். இதற்கு முழுக்க முழுக்க இப்ப காட்சியாக இருந்திருக்க ஏற்கனவே போன பேப்பர்கள் கூடாம சுத்தம் போயிட்டு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. கடைசியா ஒரு உழைப்பான ஒரு வேலையை செய்யற ரோங்கல் ஒரு உழைப்பான வேலையை செய்ய இப்ப தமிழக அரசுடைய
இப்போதைய வகுப்போடு சேர்ந்த கண்ணியமிக்க டிஜே மதுரன் அவர்கள் மீது அளவுடைய பாசம். எனது நெடுநாளைய நண்பர், எல்லாத்தையும் பார்த்து மீறி என்னுடைய நெடுநாளைய நண்பர் என்று வாயால சொல்லக்கூடியவர். அதற்கு கூட தெரியாது ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். இந்த நிகழ்ச்சி அதற்கு தெரியாது. அவரை கூப்பிட்டு விசாரி பார்த்து பேட்டையில வச்சேன். பேட்டையில வச்சது நான் பேட்டையில லால்பேட்டையில் நினைக்கிறேன். லால்பேட்டையில தான் பண்ணிருக்கேன். எந்த ஒரு பேட்டை லால்பேட்டையில விசாரி பார்த்து வச்சா என் முழு தொழில் விரிஞ்சிடும். ஆனா பேட்டையில போய் வச்சேன். அதுக்கு அவரை கூப்பிட்டேன். உங்களுக்கு பாராட்டு விழா வைக்க வேண்டியிருக்கு, நான் நோம்புக்கு பின்னால் வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவர் இல்ல இல்ல நோம்புல இஃப்தார் பார்ட்டியா வச்சிருக்காங்க, அந்த இஃப்தார் பார்ட்டியிலே அந்த பிரச்சனையை முடிச்சிருங்க, தனியாக ஒரு விழா சொன்னார். அப்போ உங்களுக்கு அமைச்சரையும் கூப்பிடுங்க, அது வகுப்போட அமைச்சரையும் கூப்பிடணும். நான் சொல்லிடுறேன், நீங்களும் ஒரு வார்த்தை பேசிருங்க. அவர் நம்பர் தான் இருக்காரு. செய்தியை சொல்ல மாண்புமிகு பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் நல்ல அமைச்சர், வகுப்புத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்களையும், அவரு தமிழ் மகன், தமிழ் மகன் சொன்னோட ஒரு ராஜா பார்க்காதீங்க. 5 வருஷம் ஒழுங்கா தொழுவுக்குரிய பேதலான ஆளு. இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது தெரியாத தராட்டு பாஜா வலிச்சிருப்பார். எந்த ஒன்றும் பாஜா வலிச்சிருப்பார். அவர்கிட்ட அவரை நான் கூப்பிடும் போது அவர் சொன்ன வார்த்தை அதற்கு தெரியாது. இப்ப சொல்றேன், தீஜ மதித்து ஊர்ல இருக்காங்க, தீஜ மதித்து ஊர்ல இருக்காங்க. அவரையும் நிச்சயமா கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா அந்த கூட்டத்தில் அவர் இருக்குன்னா அவர் வாழ்க்கை என்ன, தான் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறோம், அந்த பொறுப்புல தன்னை வாழ்க்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் வேண்டி விரிந்து ஒருத்தருடைய வாழ்க்கை விரும்பி காட்டாருன்னு சொன்னா அதற்கு தான் கேட்டேன். அதனால ஏன் வாழ முடியல, அதுதான் பேசுறேன், அதுதான் பேசுறேன். அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் கேட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட மகஜரை கொடுத்தேன். இப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்களாப்பா, இப்ப முடிஞ்சு போயிடும். ஏன்னா அதற்கு என்ன அப்பா நான் சொல்லுவா, அப்பா முடிஞ்சு போயிடும், கவலைப்படாதீங்க, ஆளுகிறாரும் பேசுவாங்க, இது முடிஞ்சு போயிடும்னு சொன்னா. அதே மாதிரி ஆளுங்கிறாரு அடுத்தடுத்து ரொம்ப கீழா விரும்பி வேலையாயிடுச்சு. அவரே தமிழ்நாடு வந்து உட்கார்ந்து அவர் அப்துல் ரஹீமை கையெழுத்து போட சொல்லி அதுக்கு முன்னால சில நடவடிக்கைகள், அதுக்கு பிறகு உத்தரவு வந்ததுக்கு அது கூட இடையில ஒருத்த பேசினேன். என்னங்க கையெழுத்து போட்டுதான் சொன்னீங்க, என்னையா கிட்டு கையெழுத்து போட்ட உடனே பேப்பர் வந்துடாது, அதுக்கு பின்னால சில சட்ட நடைமுறைகள் இருக்கு, அந்த சட்ட நடைமுறைகளுக்கெல்லாம் பிறகுதான் பேப்பர் வரும். ஏன் நீங்க முடிஞ்சு போச்சு, அது அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அதே நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்காதீங்க, தன்னை போல வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு வரும். அதற்கு பிறகு எத்தனாம் தேதி வந்தது, 31ஆம் தேதி ரமலான் மாதத்துல இருந்து உள்ள தொடர் முயற்சி 22ஆம் தேதி கையெழுத்து போட்டிருக்காரு. 22ஆம் தேதி கையெழுத்து போட்டிருக்காரு. 31ஆம் தேதி தான் வந்து பேப்பர் அவங்களுக்கு வந்து. அப்ப இது எதுக்காக இந்த காந்தியினுடைய வேலையெல்லாம் இதை பற்றினா லோகர் தொழிலுக்கு பின்னால நிச்சயம் பேசுவேன். ஆமா, லோகர் தொழிலுக்கு முன்னால இருக்காதான் பின்னுரையில பேசுறேன், பயப்படாதீங்க, ரொம்ப நேரம் நீட்ட மாட்டேன், சுருக்கமா முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. தகவல்கள் மக்களுக்கு தெரியணுங்கிறதுனால சில தகவல்களை நான் தெரியப்படுத்தினேன். வேற இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. இதுல அதற்கு முக்கியமா இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க. பொதுவா தமிழகத்தில் உள்ள உலமாக்களுக்கு நன்மை என்று வரும்போது வருகிற போது அதுல அதற்கு அவர்களுடைய இடையில அவங்களுடைய வரவு இல்லாம எந்த ஒரு நலவும் ஏற்படலை. இப்ப கூட உங்களுக்கு தெரியாது, அப்ப அதற்கு ஒவ்வொரு தடவை இப்ப போன தடவை திருநெல்வேலி காட்சி அதற்கு தான் சொன்னார். ஒவ்வொருத்தரும் நம்ம போய் பேப்பரை கொடுத்துருக்கான். அவர் மயிலுக்காமல் தான் அதுக்கே வந்து சொன்னார், ஏன் நீங்க காரியா இல்லையா போட்டா லேட்டா போயிடும், எனக்கு ஒழுங்கானப்பா நான் சும்மா ஆகிட்டீங்களா காட்சின்னு சொன்னா அங்கேயே முடக்கப்பட்டு போயிடும், ஒரு மாவட்டத்தோட முடக்கப்பட்டு போயிடும். அதுக்கு அவர்களுடைய சிந்தனை தமிழகத்தில் இருக்கின்ற வரலாற்று அத்தனை பேர்கள் இருந்தாலும் விசாலமா இருக்கு.
எல்லா உலமாக்களுக்கும் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு பொறுப்புக்குள்ள முடங்கக்கூடாது. அதனால அதற்கு அந்த பொறுப்புகளை விரும்புவதில்லை. வேற கையை காட்டி விட்டுட்டு அதற்கு அந்த பொறுப்புல இருந்து தன்னை விடுவிச்சுட்டாங்க. இப்படி எல்லா வகையிலேயும் உலமாக்களுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய துவாயை ஏற்கணும், அதற்கு பேசணுங்கிறதுக்காகத்தான் மாவட்ட ஜமாத்து உள்ளமா அதற்கு அவர்கள் அழைச்சி அதற்கு இப்ப வாழ்க்கிறோம்.